வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உலக மனிதநேய தினம். உலக மனிதநேய தினம். எல்லா விஷயத்துக்கும் ஒரு நாளை நிர்ணயித்து கொண்டாட ஆரம்பிச்சிடறாங்க. அந்த நாளோட விட்டால் போதுமாது, எப்போவுமே இருக்கணும் இல்லையா? அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஒரு காலத்தில் வியட்நாம் நாட்டில் போர் நடக்கும்போது ஒரு ஸ்லோகன் சொல்லுவாங்க, வியட்நாமில் போர் நடந்தால் விருதுநகரில் கண்ணீர் வரும் அப்படிம்பாங்க. காமராஜர் என்ற ஊர் அந்த நாளில் அங்கே பிரச்சனைனாலும் இங்கே கண்ணீர் விடுவாங்க அப்படிங்க. இப்படி நம்ம எங்கெல்லாமோ இருக்கிற மக்களுக்காக, மனிதர்களுக்காக மனிதநேயத்தோடு இருக்கும்போது நம்மை சுற்றி உள்ள அக்கம் பக்கத்தில் உள்ள நண்பர்களிடம் ஏன் நாம் இருக்கக்கூடாது? மனிதநேயத்தோடு. மனிதநேயம் மிகவும் அவசியம். இந்த நாளில் மட்டும் இல்லைங்க, எப்போவுமே அந்த மனிதநேயம் நமக்கு கட்டாயம் வேணும். சரிங்களா? இதோட இன்றைக்கி விஷயத்துக்குள்ளே போவோம். இன்றைக்கி தினத்தந்தியில் ஒரு அருமையான விஷயம் போட்டிருந்தாங்க, ஒரு முழு பக்கத்துக்கு போட்டிருந்தாங்க. ஆர்ஜே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கோயம்புத்தூரில் சரவணம்பட்டியில் இருக்குது. அவங்க தொகுத்து கொடுத்த அந்த ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி பேப்பரில் ஃப்ளாஷ் பண்ணியிருந்தாங்க. அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். சரிங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, மாணவ பிரம்மாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாக குழந்தைகள் வரைகிற ஓவியங்களை அவங்க பேப்பரில் போட்டுட்ருக்காங்க. அது பெரிய உற்சாகம், மிகப்பெரிய உற்சாகம். குழந்தைகளுக்கு பெரிய பூஸ்டர் அது. அதை நாம் யூடியூப்பில் எடுத்து சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் பரவலாகும்போது அவங்களுடைய உற்சாகம் பல மடங்கு ஆகும். நிச்சயமாக அவங்க வளர்ச்சிக்கு துணை புரியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி 19/8/2024 தினத்தந்தி கோவை எடிஷனில் பாருங்கள், மாணவ பிரம்மாக்கள் அப்படின்னு சொல்லி நிறைய குழந்தைங்க போட்ட படத்தை பிரசுரம் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைங்க வரைஞ்ச படம் எல்லாமே அவங்களே சொந்தமாக வரைஞ்சிருக்காங்க. சாதாரணமாக படம் போடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்மளை பல பேருக்கு நேர்கோடே போட வராது, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால் இந்த மாதிரி சின்ன குழந்தைகள் இவ்வளோ அழகாக படம் போடுறத வச்சு ஏதோ போட்டாங்க அப்படின்னு கடந்து போக முடியலைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு படம் போடுறதுக்கு கற்பனை திறன் வேணும். அந்த உருவம் எப்படி இருக்குன்னு மனசில் கொண்டு வரணும். அதை கொண்டு வரும்போது படத்தில் எப்படி அது இருக்கணும், பேப்பரில் எப்படி வரையணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய கணக்கு, கால்குலேஷன்லாம் இருக்குங்க. அதன்படி போட்டால் தான் அந்த முகமாக வரும். மற்ற எந்த படங்களும் அதனுடைய இயல்பில் வரும். அது பெரிய கணிதம். ஓவியம் வேறு, கணிதம் வேறுன்னு நினைக்கிறோம். ஓவியம் வரைகிறதுக்கு கணிதம் தேவை. அது மட்டும் இல்லை, அந்த குழந்தைங்கள் வகுப்பு பார்த்திங்கன்னா 5ஆம் வகுப்புலேருந்து 11, 12ஆம் கிளாஸ் வரைக்கும் அடாடா என்ன ஒரு கற்பனை திறன் பாருங்கள். சூப்பராக வரைஞ்சிருக்காங்க, தத்ரூபமாக இருக்குது படங்கள். இதெல்லாம் எப்படின்னா, விளையும் பயிர் முளையிலே தெரியுங்கிற கதைங்க இதெல்லாம். இவங்க எல்லாமே இந்த ஆர்ஜே மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்கிற குழந்தைங்க. இங்கே கோயம்புத்தூரில் சரவணம்பட்டியில் இருக்க அந்த பள்ளி, அவங்க தான் இதை தொகுத்து இன்றைக்கி தினத்தந்தியில் ஒரு முழு பக்க அளவில் அந்த செய்தியை போட்டிருக்காங்க. உண்மையிலே இந்த இடத்துல அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு ஒரு மாபெரும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நேயர் சார்பாகவும் உங்கள் அனைவரும் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, விளையும் பயிர் முளையிலே தெரியுங்கிற மாதிரி அந்த குழந்தைங்க தங்கக்கிட்ட இருக்க திறமையை மெல்ல வெளிக்காட்டுது. அதை கண்டுபிடிச்சி வளர்த்து ஆளாக்கி பெரிய ஒரு சாதனையாளர் ஆக்க வேண்டியது பெற்றோர்கள், ஆசிரியர்கள் கடமை. ஆசிரியர்கள் கரெக்டாக செய்கிறாங்க. பெற்றோர்களே, உங்கள் பங்கு என்ன? சரிதானே? நான் சொல்கிறது கரெக்டாக? மீண்டும் பள்ளிக்கு ஒரு வாழ்த்து. என்ன பார்த்தீங்களா? இது பயனுள்ள செய்தி தானே? இதை சொன்னது சரியா தப்பா? ரைட்டா ராங்கா? முடிவு உங்கள்கிட்ட. நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.